நபார்ட் பேங்க்லேருந்து 108 வேகன்சிக்கு ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது குரூப் சி கேட்டகரி. குரூப் சி கேட்டகரியில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்டு ஒரே மாதிரி தான், ரெண்டும் ஒரே லெவல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2 அக்டோபர் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி டேட் வந்து 21 அக்டோபர் 2024. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னா நவம்பர் 21, 2024 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம். வேக்கன்சி பார்க்குறீங்க, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டில் வந்து 5 வேக்கன்சி தான் இருக்குது. அதனால் அன்ரிசர்வ்டில் 2, எஸ்சியில் 1, ஓபிசியில் 1, இடபிள்யூஎஸில் 1, மொத்தம் 5 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் எழுத முடியும். அந்த ஸ்டேட்டுக்கான வேக்கன்சி மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். மொத்தம் 108 வேக்கன்சியில் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த 5 வேக்கன்சிக்கு மட்டும்தான் போட்டி போட முடியும். நீங்கள் தமிழ்நாடு அப்ளை பண்ணிட்டு கேரளாவோ ராஜஸ்தானோ அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்குறீங்க. 1/10/2024 படி 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸு. பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா வந்து 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு. எக்ஸ் சர்வீஸ் மேனு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். 1 அக்டோபர் 2024 படி நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கலாம். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனே வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கவங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கேண்டிடேட் ஷுட் பி அன் அண்டர் கிராஜுவேட் as on 1/10/2024 candidates possessing graduation and higher qualification are not eligible to apply அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே வந்து 12th தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டிகிரியோ வேறு ஏதோ போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 12th அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 12th ஆர் டிப்ளமோ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த பேங்க்குக்கு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அது ஃபஸ்ட் ரவுண்டு. மொத்தம் வந்து 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 90 மினிட்ஸு. ரீசனிங்கில் 30, இங்கிலீஷில் 30, ஜென்ரல் அவேர்னஸில் 30, நியூமரிக்கல் எபிலிட்டியில் 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 19 மினிட்ஸுக்கு நடக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். மற்ற ஆல் அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 450 ரூபா ப்ளஸ் 50 ரூபா இன்டிமேஷன் சார்ஜஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மொத்தம் 500 செலவாகும். அவ்வளோதான் மக்களே. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் ப்ரைவேட் ஜாப்பு, கவர்மெண்ட் ஜாப்பு அந்த மாதிரி ஜாப்பை பற்றின வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஜாப்பை தேடிக்கிட்டு இருக்கீங்க அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த ஜாப் வந்தாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.